என் இயலாமையை ஒத்துக்க முடியல, ஊக்கமாக இருக்க முடியல. இவ்வளோ தான் பிரச்சனை. டியூப்லைட்டு என்னால் மாட்ட முடியாது, எனக்கு தெரியுது, எலக்ட்ரிஷனே வச்சேன். இயலாமை தானே, ஆனால் அது இயலாமையாக எனக்கு தெரில. அது என்னன்னாவே தெரில, இயலாமையா. இன்னொரு ஆள் எனக்கு ஈஸியாக கிடைக்கிறான். அந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஈஸியாக கிடைக்கிறாங்க, உங்களால் ஒத்துக்க முடியல. அதான் பிரச்சனை. அப்போ இயலாமையை ஒத்துக்கிற பக்குவம் வந்தால் நான் ஊக்கத்தோடு செய்ய வேண்டிய வேலையை மட்டும் செஞ்சுனுக்கலாம். நான் என்ன செய்யலாம், எது எனக்கு வருதோ, எது எனக்கு முடியுதோ, எது எனக்கு தெரியுதோ, எது என் தேவையோ அது மேலே நான் அக்கறையாக இருந்தால் நான் என்ன பண்ண போகலாம். ஆனால் இயலாமை மேலே தான் நீங்கள் அக்கறையாக இருக்கிறீங்க. எது உங்களால் முடியாதோ அது மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறீங்க. உங்களுக்கு ஆங்கிலம் பேச வராதுன்னா அது மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறீங்க. ஆல்மா ஏஐ கிட்ட கேட்குறீங்க, அங்கே போகிறீங்க, கோர்ஸாக படிக்கிறீங்க, படிச்சுன்னு இருக்கிறீங்க. அப்போது நீங்கள் கட்சி வரீங்க, இங்கிலீஷ் பேசவே முடியாதுயா. என்ன பண்ணவே இல்லை, இயலாமையை ஒத்துக்கலை. இயலாமையை ஒத்துக்குனீங்க எனக்கு வராதுன்ட்டு. யார் கூட ஏதோ பேசுகிறீங்க, ஆல்மா பார்த்தா நீங்கள் நல்லா பேசின்னு இருப்பீங்க. ஏன் அவசியம் அது. அதனால என்ன ஆகிட்டீங்க, நீங்கள் பேச ஆகிட்டீங்க. ஸோ ஊக்கம் எங்கே வந்தது அப்படின்னா, இயலாமையை ஒத்துக்கிற அந்த மறுகணமே என்ன ஆச்சுன்னா வந்துச்சு. இயலாமையை ஒத்துக்க முடியாமல் போராடும்போது தான் ஊக்கம் போச்சு. அப்போ இயலாமையை ஒத்துக்கணும். ஊக்கம் இல்லைன்னா ஆரோக்கியமாக இல்லைனாலும் ஊக்கமாக இருக்காது. எழுந்துக்க முடியல, தூக்கமாக வருது, அப்போ என்ன பண்ண முடியாது, நான் ஊக்கமாக செயல்பட முடியாது. அப்போ நல்லா தூங்கியிருக்கணும், அப்போ தூங்கணும். ஆரோக்கியம் இல்லை, நல்லா சாப்பிட்ருக்கணும், நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கினா இயலாமையை ஒத்துக்கினா. மூணாவதாக நல்லா சாப்பிட்ருக்கணும், நல்லா தூங்கியிருக்கணும், அப்புறமா என்ன பண்ணணும், இயலாமையை ஒத்துக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இயலாமையை ஒத்துக்கணும். என்னால் முடியாது, வேறு யாருனா பாரு, வேறு யாருனா வச்சு செய்யட்டும், வேறு யாருனா வச்சுன்னு செய்யணும். நம்ம இயலாமையை ஒத்துக்கினால தான் இவ்வளோ கண்டுபிடிக்கணும். நம்மளால் குதிரை மாதிரி ஓட முடியாது, ஆனால் குதிரையோட வேகமாக வர வண்டியை வச்சிட்டோம். நம்ம பறக்க முடியாது, 100 பேர் 200 பேர் 1000 பேர் பறக்கிற மாதிரி ஃப்ளைட்டு. இதெல்லாம் எதனால் நடந்தது, இயலாமையினால தான். அப்போ இயலாமை ஒரு வரம், ஆனால் இயலாமை ஒரு சாபமாக்கி வச்சுக்கிறோம். நம்ம பிரச்சனை அங்கே தான்.